மார்ச் 22ஆம் தேதி திருச்சியில் சம்பவம். பேட்டை ரவுடி அன்பில் மகேஷுக்கு அண்ணாமலை கொடுக்க போகும் மரண அடி. வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் திமுக எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் ரவுடிகள் தலை தூக்க தொடங்கி விடுவார்கள் என்பதுதான் பொதுமக்களின் பெரும் பயமாக இருந்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் திமுகவின் பெரும்பாலான அமைச்சர்களே ரவுடிசம் செய்யக்கூடியவர்கள்தான். இதை அவர்கள் மேடையில் பேசும்போதே தெரியும். அப்படிப்பட்ட வார்த்தைகளைத்தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள். குறிப்பாக திமுகவின் அமைச்சர் ரகுபதி அப்படித்தான் பேசுவார். கடந்த 2024 மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் அவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது அவர் 2024 எங்களுடைய இந்தியா கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்க போகிறது, அப்படி நாங்கள் ஆட்சியை பிடித்ததும் தமிழ்நாட்டிலிருந்து திகாருக்கு செல்ல போகும் முதல் நபர் பாஜக தலைவர் அண்ணாமலை தான் என்று கூறியிருந்தார். இதற்கு அண்ணாமலை பதில் கொடுக்கும் போது, திகார் சிறைக்கு ஊழல் செய்தவர்கள் தான் செல்வார்கள், நான் அரசியலில் எந்த ஊழலும் செய்யவில்லை, ஆனால் திமுக அமைச்சர்கள் தான் போட்டி போட்டு ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதனால் திகார் சிறைக்கு செல்ல வேண்டியவர்கள் அவர்கள்தான், முக்கியமாக அதற்கான முழு தகுதி திமுக அமைச்சர் ரகுபதி போன்றவர்களுக்கு தான் இருக்கிறது என்று அவருக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்திருந்தார் அண்ணாமலை. இந்த நிலையில் தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் அன்பில் மகேஷ் அண்ணாமலையை விமர்சிக்கிறேன் என்பதன் பேரில் தவறான வார்த்தைகளை பிரயோகம் செய்து வருகிறார். குறிப்பாக ஒரு மேடையில் அண்ணாமலையின் பெயரை சொல்லாமல் ஒரு லூசு சுத்தி கொண்டிருக்கிறது, அது இது என அண்ணாமலையை ஜாடி மாடியாக பேசியிருந்தார். அதோடு அவன் இவன் என்று வேறு பேசினார். இதற்குத்தான் நேற்று பாஜக தலைவர் அண்ணாமலை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு ஒரு பதிலடி கொடுத்துள்ளார். அவர் கூறுகையில், திமுகவில் மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை அனைவருமே ரவுடியின் பாஷையில்தான் பேசுகிறார்கள், அதனால்தான் சில சமயங்களில் நானும் அவர்கள் பாணியிலேயே பதில் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு துணை முதலமைச்சர் உதயநிதி ஒருமையில் பேசியிருந்தார். அதற்கு அடுத்த நாளே அவருக்கு அதே பாணியில் நான் பதிலடி கொடுத்தேன். தற்போது அன்பில் மகேஷும் ஒருமையில் பேசியிருக்கிறார். அதோடு தமிழக அரசுக்கு எதிராக பேசும் அண்ணாமலை மத்திய அரசிடத்தில் நிதியை வாங்கி கொடுத்துவிட்டு பேசட்டும் என்று இவர் கூறியிருக்கிறார். தமிழக பாஜக தலைவராக இருக்கும் நான் இவருக்கு நிதி வாங்கி கொடுக்க வேண்டுமா? அப்படி என்றால் இவர் எதற்காக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்க வேண்டும்? அதோடு மத்திய அரசின் மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்கும் மாநிலங்களுக்கு மட்டுமே அதற்கான நிதி கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த கல்விக் கொள்கையை ஏற்காத பட்சத்தில் இவர்கள் எப்படி அதற்குரிய நிதியை எதிர்பார்க்கலாம்? மேலும் வருகிற மார்ச் 22ஆம் தேதி திருச்சியில் பாஜக சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தப் போகிறோம். அது அமைச்சர் அன்பில் மகேஷின் தொகுதியாகும். அந்த தொகுதிக்கு சென்றே அவருக்கு சரியான பதிலடி கொடுக்க போகிறோம். இப்போது அவர் என்னை ஒருமையில் பேசியிருக்கிறார் அல்லவா, அதே பாணியில் அவரது தொகுதிக்கு சென்றே நான் அவருக்கு வட்டியும் முதலுமாக கொடுக்க போகிறேன். அப்போதுதான் இந்த அண்ணாமலை யார், எப்படிப்பட்டவன் என்பது அவருக்கு தெரியும். அமைச்சர் என்பதற்காக யாரை என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்பதல்ல. மரியாதை கொடுத்தால் மரியாதை கிடைக்கும், மரியாதை இல்லாமல் பேசினால் உங்களது மரியாதையும் போய்விடும் என்பதை அன்பில் மகேஷுக்கு அவர் ஏரியாவுக்கு சென்று நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் என்று நேற்று ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டு உள்ளார் அண்ணாமலை. அதனால் வரப்போகிற மார்ச் 22ஆம் தேதி திருச்சியில் தமிழக பாஜக மிகப்பெரிய சம்பவம் செய்ய போவது உறுதியாக இருக்கிறது. அடுத்த செய்தி. இனிமேல் என்னை அப்பா என்று அழையுங்கள், திமுகவினருக்கு ஸ்டாலின் போட்ட திடீர் உத்தரவு. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நானெல்லாம் முதலமைச்சர் ஆவேன் என்று நினைத்து கூட பார்த்ததில்லை என்று ஒரு மேடையில் பேசியிருந்தார். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை மு.க. ஸ்டாலினுக்கு சாதகமாக அமைந்ததால் சரியான கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றுவிட்டார். அதையடுத்து இப்போது மிகப்பெரிய ஆசைகள் எல்லாம் அவருக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த கூட்டணியை அப்படியே தொடர்ந்து அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் தான் முதலமைச்சர் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று புதிய அரசியல் கணக்கு போட்டு வருகிறார். இந்த நேரத்தில் எப்படி ஜெயலலிதாவை அனைவரும் அம்மா என்று அழைத்தார்களோ அதே போன்று தன்னையும் அப்பா என்று அழைக்க வைக்க வேண்டும் என்று தீவிரமாக திட்டமிட்டு வருகிறார் மு.க. ஸ்டாலின். இதற்காகவே சமீபத்தில் அப்பா என்ற பெயரில் ஒரு செயலியை தொடங்கினார்கள். அதோடு மு.க. ஸ்டாலினை தளபதி என்று அக்கட்சியில் அழைக்கிறார்கள். ஆனால் தற்போது அவருக்கு அதில் பெரிதாக திருப்தி இல்லையா, அதனால்தான் தன்னை அனைவருமே அப்பா என அழைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாராம். இது குறித்து சமீபத்தில் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், நான் தமிழ்நாட்டில் உள்ள எந்த கல்லூரிக்கு சென்றாலும் அங்கு என்னை பார்க்கும் மாணவிகள் அனைவருமே அப்பா அப்பா என்றுதான் அழைக்கிறார்கள். கல்லூரி மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தை துவக்கி வைத்ததால் இப்படி கல்லூரி மாணவிகள் என்னை அப்பா என்று அழைக்கிறார்கள். இது எனக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுக்கிறது என்று கூறியிருந்தார். ஆனால் இப்படி மு.க. ஸ்டாலின் ஒரு கருத்து வெளியிட்டதை அடுத்து
அப்படியென்றால் இவர் என்ன தமிழ்நாட்டுக்கே அப்பாவா என்று பலரும் அதை விமர்சனம் செய்ய தொடங்கினார்கள். அம்மா என்று யாரை வேண்டுமானாலும் அழைக்கலாம், ஆனால் அப்பா என்றால் அது ஒருவர் மட்டுமே. தங்களுக்கென்று ஒரு தந்தை இருக்கும்போது எப்படி இன்னொருவரை அப்பா என்று தமிழ்நாட்டு மக்கள் அழைப்பார்கள் என்று பலரும் விமர்சனம் செய்தார்கள். அதோடு யாரோ சில கல்லூரி மாணவிகள் அப்படி அழைத்தார்கள் என்பதற்காக அனைத்து தமிழ்நாட்டு மக்களும் தன்னை அப்பா என்று அழைக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் எப்படி ஆசைப்படலாம் என்கின்ற விமர்சனங்களும் கடுமையாக எழுந்தது. இந்த நேரத்தில் தான் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுகவினருக்கு ஒரு அவசர சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். அதில் நீங்களெல்லாம் என்னை மேடையில் குறிப்பிடும்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, தளபதி அவர்களே என்று சொல்வது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை. அதனால் இனிமேல் மேடைகளில் பேசும்போது அப்பா அவர்களே, முதல்வர் அப்பா அவர்களே என்றெல்லாம் பேசுங்கள். அப்படி நீங்கள் பேச தொடங்கினால் தளபதி முதலமைச்சர் என்பதெல்லாம் மறந்து அப்பா மு.க. ஸ்டாலின் என்று அனைத்து மக்களும் சொல்ல தொடங்கி விடுவார்கள். எப்படி ஜெயலலிதாவை புரட்சி தலைவி என்று சொன்னவர்கள் ஒரு கட்டத்தில் அம்மா என்று சொல்ல தொடங்கிவிட்டார்கள். அதுதான் இப்போது வரை நிலைத்து நிற்கிறது. அதனால் இனிமேல் என்னை தமிழ்நாட்டு மக்கள் அப்பா என்று அழைக்க வைக்க வேண்டும். அது திமுகவினரின் கையில் தான் உள்ளது என்று கூறியுள்ளாராம். அதன் காரணமாகவே இப்போதே திமுகவினர் முதல்வர் அப்பா என்று பேச தொடங்கிவிட்டார்கள். அதாவது முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்று சொல்வதை தவிர்த்துவிட்டு முதலமைச்சர் அப்பா என்று பேசுகிறார்கள். அதோடு சாலையோர சுவர்களில் எழுதப்பட்டிருக்கும் திமுக விளம்பர பலகைகளில் நிகரற்ற தந்தையே என்று திமுகவினர் அவரை குறிப்பிட்டு வருகிறார்கள். இப்படி அவர் தனது விருப்பத்தை வெளிப்படையாக தெரிவித்ததை அடுத்து தமிழ்நாடு முழுக்க திமுகவினர் சுவர் விளம்பரங்களை தளபதி அப்பா, முதல்வர் அப்பா என்று எழுத தொடங்கிவிட்டார்கள். நாளடைவில் ஜெயலலிதாவை அம்மா என்று சொன்னதை போன்று மு.க. ஸ்டாலினை அப்பா என்று அனைவரையும் சொல்ல வைக்கும் வகையில் தற்போது புதிய விளம்பர யுக்தியை கையில் எடுத்துள்ளார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட்டதில்லை. என்றாலும் விளம்பர மாடல் ஆட்சியில் விளம்பரங்கள் மூலம் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று பில்டப் மட்டுமே கொடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் இப்போது இந்த அப்பா என்ற வார்த்தையை பெரிய அளவில் விளம்பரம் செய்யும் வேலைகள் தொடங்கியிருக்கிறது. மேலும் நீண்ட காலத்துக்கு முன்பு தினத்தந்தி பத்திரிகையை தொடங்கிய சீபா ஆதித்தனாரை தமிழர் தந்தை என்று குறிப்பிட்ட போது அப்படியென்றால் இவர் என்ன தமிழ்நாட்டுக்கே தந்தையா என்று திமுகவினர் அவரை கிண்டல் செய்தார்கள். அப்படி செய்த மு.க. ஸ்டாலினே இப்போது தன்னை அப்பா என்று தமிழ்நாட்டு மக்களை சொல்ல வைத்துவிட வேண்டும் என்று வரிந்து கட்டி களம் இறங்கியிருக்கிறார். என்றாலும் இந்த விவகாரத்தில் மு.க. ஸ்டாலினை தமிழ்நாட்டு மக்கள் அப்பா என்று அழைப்பார்களா, இல்லை எங்களுக்கு ஏற்கனவே ஒரு அப்பா இருக்கிறார், அதனால் இன்னொருவரை அப்பா என்று சொல்லி எதற்காக எங்களது தாயை களங்கப்படுத்த வேண்டும் என்று இவரை தமிழ்நாட்டு மக்கள் திருப்பி அடிக்கப் போகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நண்பர்களே, திமுக அமைச்சர் ரகுபதியை தொடர்ந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழியில் ரவுடி பாசைகள் அண்ணாமலைக்கு எதிர்குரல் கொடுத்த நிலையில் வருகிற மார்ச் 22ஆம் தேதி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் சொந்த தொகுதியான திருச்சிக்கு சென்று அவருக்கு சரியான பதிலடி கொடுக்க அண்ணாமலை தயாராகி கொண்டிருப்பது மற்றும் ஜெயலலிதாவை தமிழ்நாட்டு மக்கள் அம்மா என்று அழைத்தது போன்று தன்னையும் அப்பா என்று அழைக்க வேண்டும் என்பதற்காக திமுக மேடைகளில் முதலமைச்சர் அப்பா என்று பேசத் தொடங்குமாறு கட்சியினருக்கு மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.